அனைவருக்கும் வணக்கம். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை தொடர்ந்து இப்போ அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிப்படை பணியாளர்களான அலுவலக உதவியாளருக்கு மட்டும் ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு தூய்மை பணியாளர், காவலர், மசாஜ் இது போன்ற போஸ்டிங்க்கு வந்து ஓரளவுக்கு வேகன்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி போன தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போன தாட்டி தூய்மை பணியாளருக்கு வந்து 8 வேகன்சியும், தோட்ட பணியாளருக்கு வந்து சேம் ஒரே வேகன்சியும், காவலர் மற்றும் இரவு காவலருக்கு வந்து 14 வேகன்சியும், மசாஜுக்கு வந்து 15 வேகன்சியும் கொடுத்துருந்தாங்க போன தாட்டி. அதாவது 2021 டோட்டலாக எத்தனை வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா 38 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுவே 2024 எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வேகன்சி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதை தொடர்ந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கேஸ்ட் ஏரியா எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துப்புரவு பணியாளருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் ஜென்ரல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஜென்ரல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 94 மார்க்கும், ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து 70 மார்க்கும், ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து 72 மார்க்கும், பிசி உமன் விடோவுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 68 மார்க்கும், பிசி பிரியாரிட்டியில் வந்து 65 மார்க்கும், எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து 70 மார்க்கும் வரும். அடுத்து வந்து எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ வரும்னா 68 மார்க்கும், எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 84 மார்க்கும், எஸ்சி பிரியாரிட்டியில் வந்து 76 மார்க்கும் வரும். அடுத்து வந்து நம்ம கார்டனருக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். கார்டனருக்கு வந்து மொத்தமே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் யார் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 மார்க் இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் என்னென்னா வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன். இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்க்கலாம். டோட்டலாக இவங்களுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 23 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஜென்ரல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்கும், ஜென்ரல் உமனில் வந்து 62 மார்க்கும், ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து 60 மார்க்கும், பிசியில் வந்து 88 மார்க்கும், பிசி உமனில் வந்து 60 மார்க்கும், பிசிஎம் உமன் விடோவில் வந்து 65 மார்க்கும், அடுத்து எம்பிசியில் வந்து 60 மார்க்கும், எம்பிசி உமனில் வந்து 62 மார்க்கும், எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரியாரிட்டியில் 60 மார்க்கும், எஸ்சியில் வந்து 88 மார்க்கும், எஸ்சி உமனில் வந்து 55 மார்க்கும், எஸ்சி பிரியாரிட்டியில் 50 மார்க்கும், எஸ்சி ஏவுக்கும் 50 மார்க்கும் வரும். இந்த மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிப்படை பணியாளருக்கு எழுதினவங்களுக்கு கட் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி தான் வரும். இதே போன்று நம்ம தொடர்ந்து ப்ராக்டிக்கல் எப்படி கேட்பாங்க, ப்ராக்டிக்கல் எப்படி தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.